இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 30th எபிசோடு தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்தது நம்ம டீமோட ஏஸான டன்பாவை இறக்கலான்னு அவன் அங்கே வார்ம் அப் பண்ண வச்சிருந்துருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் பதறிடுவானுங்க. என்னடா இது ஒரு ஏஸ் பிளேயரை இப்படி கடைசி கேம்ல உள்ள இறக்குறாங்களே, ஒருவேளை இது பிளானா வச்சிருந்துருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷன்னுக்கு ஒரே அதிர்ச்சி தான். ஏன்னா நல்லா போட்டுக்கிட்டு இருந்த சட்டோரோவை 4வது இன்னிங்ஸோட நடுவுலயே எடுத்துட்டாங்க. ஸோ 4வது இன்னிங்ஸோட பாதியில இருந்து தான் ஹீரோவை இறக்கி விட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோவும் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர எக்ஸப்ஷனலாக உனக்கு திறமை இருக்குங்கிற விஷயத்த ஷன்னே டைரக்டா அவுட் ஆயிருந்திருக்கானே. ஸோ அது மூலமா ஷன்னுக்கு புரியுது. இருந்தாலும் ஒருவேளை இந்த ஹீரோ பையனை விடவுமே அவங்களோட ஏஸ் இன்னும் பெட்டரா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஷன்னுக்கு இருக்கு. ஸோ இப்போ 6வது இன்னிங்ஸ்லுமே ஷன்னோட டீம்மேட்ஸ் எந்த ஒரு ரன்னும் அடிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோஸ் பேட் பண்றதா இருக்கும். ஷன் தான் பவுல் பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த சிராஜுங்கிற பையன் தான் பேட் பிடிச்சிருந்திருப்பானா. எப்படியோ இந்த தடவையுமே அவங்க எல்லாரையுமே ஒரு ரன் கூட கொடுக்காம மெயின்டைன் பண்ணியா ஷன் அவுட் எடுத்துறான். அடுத்தது 7வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. ஹீரோ தான் அங்க பால் போட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா ஆப்போனன்ட்ஸோட பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கல்ல, அவங்களால ஹீரோவோட பாலை கரெக்டா டைம் பண்ண முடியல. என்னதான் ஹீரோவால பயங்கர அக்யூரேட்டான ஒரு பால் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இல்ல அப்படின்னாலுமே ஸ்டில் ஆப்போனன்ட்ஸால ப்ராப்பரா அந்த பாலை டைம் பண்ணி அடிக்க முடியாதுங்கிற காரணத்தாலேயே ரொம்ப ஈஸியா அங்க ரன் அவுட் ஆகிட்டு இருப்பானுங்க. 3வது பேட்ஸ்மேனும் அப்படியே கேட்ச் அவுட்லாம் கொடுத்து அவுட் ஆயிருவானா. ஸோ அவ்வளவுதான் 7வது இன்னிங்ஸ்ல ஷன்னோட டீம் எந்த ஒரு ஸ்கோரும் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஷன் தான் திருப்பியும் பால் போடுறதுக்கு வருவான். ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோவோட திறமையை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு முட்டாள்தனமா அங்கிட்ட இங்கிட்ட கிரவுண்ட்ல நின்று கத்திக்கிட்டு இருந்தாலுமே உண்மையாலுமே அந்த பையனுக்கு திறமை இருக்குடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பையன், அங்க கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அப்படிங்கிற பேரெல்லாம் போய் ஹீரோவோட நேமை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோச்சும் கிறிஸும் பாராட்டுறதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்டா இருக்கும். நான் வாழ்க்கையில சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கத்திக்கிட்டு இருப்பான். அடுத்தது நம்ம பசங்க தான் பேட் பண்ண வேண்டியதா இருக்கும். கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு, நேஷனல்ஸ்ல போட்டி போடணும் அப்படிங்கிற விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கா என்ன? அப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கா கேம் முடியறதுக்குள்ள உங்களால எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ண முடியுதோ அவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வார்ன் பண்றாரு. கோச்சோட இந்த வார்த்தைகள் டீமை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்டியூஷன் மேக் பண்றாங்க. மினாட்டோவை உள்ள இறக்குறாங்க. நேற்று நைட் அவங்க அண்ணன் அவனை பர்சனலா ட்ரெயின் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பான்ல, பிராக்டிஸ் மேட்ச்ல நீ எந்த அளவுக்கு பெட்டரா ஆடுறியோ அதை பொறுத்து தான் உன்னை கோச் உண்மையான மேட்ச்ல இறக்கி விடுவாருன்னு. ஸோ எங்க அண்ணன் சொன்ன மாதிரியே பிராக்டிஸ் மேட்ச்ல நான் நல்லா ஆடினங்காட்டி கோச் என் மேல நம்பிக்கை வச்சு இப்போ உள்ள இறக்கிருக்காரு போல. ஸோ அந்த நம்பிக்கையை வீணடிக்க கூடாதுன்னு ஆக்சுவலாவே பாலை எப்படி போட்டாலும் நான் அடிக்கதாண்டா போறேங்கிற மாதிரி மினாட்டோ அங்க ஒரு போஸ்ட் கொடுத்து நின்னுகிட்டு இருப்பானா. மினாட்டோட அண்ணனுக்குமே அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா மினாட்டோ என்ன பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, என்னாலேயும் முடியாது. இருந்தாலும் எமோஷனை காட்டாத ஒருத்தன் தான். ஆனா சீரியஸா இருந்தானா டெஃபினட்டா ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஷன்னும் நோட் பண்றான். மினாட்டோ யூஸ் பண்ற பேட்டுங்கிறது ஒரு உடன் பேட்டா இருக்கு. யூஸ்வலா மெட்டல் பேட்டுங்கிறது கேம்ல அலௌடு தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவன் உடன் பேட்டெல்லாம் யூஸ் பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா இவனை அவுட் பண்ணி ஆகணும்னு அந்த பாலை போட்டா மினாட்டோ மிட்ஃபீல்ட்ல தான் அடிக்க பாக்குறான். கண்டிப்பா இந்த பால் போவாது, இது ஒரு ஃபவுலா தான் போகும் அப்படின்னு ஷன் எதிர்பார்த்திருப்பான். பட் பால் பேட்ல பட்டோனே மிட்ஃபீல்ட்ல பிச்சுக்கிட்டு போகுது. ஈஸியா அந்த இடத்துல மினாட்டோ அடுத்த பேஸுக்குமே போயிடுறானா. ஸோ அடுத்தது பேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பையன் வருவான். இன்னைக்கு அடிக்கிற அடியில பால் ஏர்ல பறக்க போகுதுங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்திருப்பான். ஆனா கோச் ஒழுங்கா ஸ்டொக்கு வச்சு ரன்னோட பாடுற அப்படின்னு சிக்னல் காமிச்சிருந்திருக்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேனை இப்படி ரன் எடுக்க விடாம கட்டி போடுறீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப ஈஸியாவே அந்த இடத்துல ஸ்டொக் வச்சிருந்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிடுறான். ஆனா அடுத்த பேட்ஸ்மேனாக நம்ம குராமுச்சியை இறக்கி விடுறாங்க. ஆனா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி கோச் கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் குராமுச்சி 3 தடவை அந்த ஷன் கிட்ட அவுட் ஆயிருந்திருக்கான். ஸோ இப்பயும் அவுட் ஆக கூடாதுங்கிறங்காட்டி தான் கோச் ஏதாவது சொல்றாருன்னா இல்ல, இந்த தூக்கி அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தரை நோக்கி தரையோட சேர்த்து அடிக்கிற வழியை பாரு. ஏன்னா இப்போ இன்னிங்ஸ் வந்து 7வது இன்னிங்ஸ்ல இருக்குது, இன்னும் 2 இன்னிங்ஸ் தான் இருக்கு. ஆப்போனன்ட்ஸும் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. அவங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவ்வளோ ப்ரெஷரோட இருக்கிற ஒரு டீம் ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு வந்துருப்பாரா. அவர் எந்த நேரத்தில் சொன்னாருன்னு தெரியல. குராமுச்சியும் சரி தூக்கி அடிக்க வேண்டான்னு வர பாலை நிலத்தோட சேர்த்து அடிச்சுட்டு ரன்னோட முயற்சி பண்ணும்போது ஃபீல்டர்ஸும் அந்த பாலை எடுத்து த்ரோ பண்றதுக்குள்ள பதட்டத்துல பாலை கீழே போட்டு சொதப்பவும் செய்யறானுங்க. இந்த கேப்ல குராமுச்சி ஈஸியாவே அடுத்த பேஸுக்கு ரன் ஓடி இருந்திருப்பானா. ஸோ 3 தடவை அவுட் ஆயிட்டு எப்படியோ இப்போதான் ஒரு ஃபர்ஸ்ட் பேஸுக்கு அவன் ரன் ஓடி இருந்திருக்கான். ஆனா அடுத்த பேட்ஸ்மேனுக்கு ஷன் பால் போடலான்னு இருக்கும்போது இந்த கேப்ல ரன் ஸ்டீல் பண்றதுக்காக குராமுச்சி திருப்பியுமே வேற ஒரு பேஸுக்கு ஓடி இருந்திருப்பான். ஷன்னோட கையில இருந்து கேச்சரோட கைக்கு பால் வந்தோடனே கேச்சர் குராமுச்சியா ரன்னிங்ல அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாலை த்ரோ பண்ணலான்னு இருந்தா ஷன் வேண்டான்னு சொல்லி நிறுத்திடுவான். இல்ல அது தேவை கிடையாது, அவன் எப்படியோ ரன் ஓடி இருந்திருப்பான்னு. உடனே ஆப்போனன்ட்ஸ் ஒரு டைம் அவுட்டை கேட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி போடுறாங்களா. ஆனா பசங்க என்னதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே அதை பெருசா காட்டிக்க யாரும் தயாரா இல்ல.
முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ண தான் பாக்குறாங்க. மாரலி கமான் பசங்களை நம்ம எல்லாருமே அக்ரெசிவா ஆடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவான். ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஃபீல்டிங்கில் நிற்கிறானுங்கல்ல. ஸோ டிஃபென்ஸுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாரையும் நம்பி தான் அடுத்து போட போகிற பால் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 7வது இன்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போ இவன் ஒரு ரன் கொடுக்கறது கூட கேமையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்பரன்ஸ் ஜெயிக்கிறதுக்காக நான் ரன் கொடுக்க போகிறேன்னா இல்லைன்னா ஆப்பரன்ஸை இழுத்து பிடிச்சி வச்சு அவங்கள தோக்கடிக்க போகிறேனாங்கிறது என் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி அந்த கேமோட ஒரு பிவோட்டல் பாயிண்ட்ல இருக்கிறாங்களே. ஸோ அந்த கேமோட லைக் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியில் இருக்கிற காரணத்தாலே அந்த ஒரு டென்ஷன் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அந்த டென்ஷன் அவனுக்கு பிடிச்சிருந்திருக்கு. இப்போ மினாட்டோட அண்ணனான ரியோ தான் அங்கே பேட்டிங்ல நிற்பானா. ஸோ எப்படியும் இவனோட பேட்ல என் பால் பற்றக்கூடாதுன்னு வேணும்னே எப்படியும் ஸ்ட்ரைக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப வெளியில தள்ளி பாலை போட்டிருந்திருப்பானா. ரியோக்கு அந்த பால் எட்டியிருந்திருக்காது. அதனால அப்படியே எகிரி குதிச்சு பேட்ல அந்த பாலை தட்டி ரன்னோட ஆரம்பிச்சிருந்திருப்பானுங்க. ஈஸியாவே மினாட்டோ அந்த இடத்துல முதல் ரன்னை ஸ்கோர் பண்ண அவனை தான் அவுட் பண்ண முடியல. குராமுச்சியாவது எப்படியாவது அவுட் பண்ணலான்னு பார்த்தா இல்ல, குராமுச்சியுமே அந்த இடத்துல இன்னொரு ரன்னையும் ஸ்கோர் பண்ணி விடுறான். மொத்தமா 2 ரன் எடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம டீமை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எப்படியோ 2 ரன் எடுத்து 1 ரன் லீடிங்ல இருக்கிறோன்னு. அதுவே ஷன்னுக்குலாம் ஒரே அதிர்ச்சி. எப்பரா இது ஸ்டொக்கு வச்சு இத்தனை ரன் ஓடிட்டு இருக்கிறீங்களே. அதுவும் ரொம்ப முக்கியமா மினாட்டோ, குராமுச்சி, அதுக்கப்புறம் இந்த ரியோன்னு சொல்லி இவங்க 3 பேரும் பயங்கரமான ரன்னர்ஸா இருக்கிறானுங்க. வெறும் ஸ்டொக்கு வச்சுட்டு ரன் ஓடுறவங்களே நீ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு பால் அடிக்கிறப்ப எங்களெல்லாம் என்ன கணக்கிலடா சேர்த்து வேணா நம்ம வைஸ் கேப்டன்லாம் பேட் பிடிக்கிறதுக்காக வராரு. இச்சிராய் ஸ்கூலோட கோச்சுமே வெளியில தான் நின்றுகிட்டு இப்போ சைடோ பசங்க எல்லாருமே கத்துற அந்த சத்தம்லாம் அவரோட காதலே விழுகுது. பரவாயில்லையே, சைடோ இப்போ திருப்பி கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷன்னுங்கிற பையன் அவனோட அந்த கிளாக் ஒர்க், அவனோட பயங்கர அக்யூரசியான அந்த பால் டெஃபினட்டா ஒரு 4-5 இன்னிங்ஸ்ல சைடோ பசங்களை கதற விடதா செஞ்சிருந்திருக்கும். ஆனா அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தனால மட்டும் முடியாதுங்கிற மாதிரி அவர் யோசிப்பாரு. அதே தான் இங்க கேம்லயும் கடைசி 2 இன்னிங்ஸ்ல நம்ம கவாகாமி இருக்கிறான்ல, அவனை தான் பவுலிங்காக இறக்கி விட்டு இருந்திருப்பாங்களா பிச்சிங்காக. டன்பா இன்னுமே அங்க டக் அவுட்ஸ்ல தான் வந்திருக்கான். ஸோ டன்பாவை இறக்கணுங்கிற அவசியமே இல்ல, கவாகாமியை வச்சே முடிச்சிடலாம் தான் கவாகாமி இறக்கிருக்காங்க. கவாகாமியுமே அந்த 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு ரன் கூட கொடுக்காம லைக் ரொம்ப ஸ்மூத்தா எல்லாருமே அவுட் பண்ணியிருந்திருப்பான். கவாகாமியோட பால்ல கொஞ்சம் ஆடினது அப்படிங்கிறது ஷன் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் டச் வச்சுட்டு ஒரு ரன் ஒடிந்திருப்பான் போல, லைக் ஒரு பேஸுக்கு ஒடிந்திருப்பான். ஆனா ஒரு ரன் கூட கொடுக்காம கவாகாமி மொத்த டீமையுமே அந்த இடத்துல அவுட் பண்ணி விடுறான். இவன்ச்சுவலி நம்ம பசங்க ஜெயிக்கிறானுங்க. ஷன் இவ்வளவு தூரம் ஒரு ஆளா இருந்துகிட்டு டீமை இவ்வளவு கொண்டு வந்து இறுதியில தோக்க செய்ய டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான வருத்தம். இருப்பினும் பசங்க எல்லாரும் வந்துட்டு அந்த இடத்துல மரியாதை எல்லாம் கொடுத்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு போறாங்களா. அப்போ கசியா ஷன் கிட்ட உன் கூட விளையாண்டது எனக்கு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு, கண்டிப்பா இன்னொரு மேட்ச்ல நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதுவே டீம்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே ஓகே நாங்க எல்லாருமே 3rd இயர்ஸ் அவ்வளவுதான், இந்த வருஷத்தோட எங்களுக்கு நேஷனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது ஓகே ஃபைன் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 2nd இயர் படிக்கிற உனக்குமே இனிமேல் வாய்ப்பு இல்லைங்கிற நினைக்கும் போது தான் மச்சான் கவலையா இருக்குங்கிற மாதிரிலாம் ஷன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஷன் இன்னும் அழுகாம அப்படியே இருப்பானா. ஆப்போனன்ஸோட கோச்சுமே ஷன்னை பார்த்துட்டு கவலைப்படாதடா, கண்டிப்பா நம்மளால நேஷனல்ஸுக்கு போக முடியாதுதான், அடுத்த டோர்னமெண்ட்ல ஆட முடியாதுதான், அடுத்த வருஷம் நீ இருக்க மாட்டாதான், இருப்பினும் இன்னும் ஒரு 6 மாசம் இங்க தானே இருப்ப, அப்பப்பா சின்னதா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வரும் அதுல எல்லாம் ஆடிக்கலாங்கிற மாதிரி நினைப்பாரு. என்னதான் அவங்க ஸ்கூல்ல இருந்து இவங்களை சியரப் பண்றதுக்காக யாருமே வரல அப்படின்னாலும் அங்க மேட்ச் பாக்குறதுக்காக சில பெரிய ஆளுங்களா வந்து இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பசங்களை சியரப் பண்றாங்க. உண்மையாலுமே நீங்க சூப்பரா ஆடினீங்க, உங்க கேம் பிளேவை அடிச்சுக்கவே முடியாதுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ஷன்னுக்கு வருத்தமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். நான் கடைசி வரைக்கும் ஜாலியாக ஆடினேன், ஸோ அதுவே போதும் அப்படின்னு கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.